வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் எபிசோட் 16 அண்ட் ஃபினான்ஸ் சீரிஸ் எபிசோட் 3. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் கிரெடிட் கார்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா. இந்த சேனலில் எப்படியாவது கிரெடிட் கார்ட்ஸ் பற்றி பேசணுன்ற பிளான் நான் ரொம்ப நாளாக பிளானில் வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்க கிரெடிட் கார்ட்ஸ் ஒன்று ரிவ்யூ பண்ணிவிட்டு அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதை எப்படி வாங்கணும், இன்ஃபேக்ட் பெய்டு மெம்பர்ஷிப் இருக்கிற கிரெடிட் கார்ட்ஸை கூட எப்படி ஃப்ரீயாக வாங்கலான்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சேர்த்து சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட லேட்டஸ்ட் கிரெடிட் கார்டு நேற்று டெலிவரி ஆச்சு. அதை இந்த வீடியோவில் லைவாக அன்பாக்ஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குன்றதையும் நான் காட்ட போகிறேன். லெட்ஸ் கோ டு த ஷோ. இந்த சேனலில் இது வரைக்கும் நம்ம பேசின எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப கேஷுவலாக நான் என் லைஃப்பில் கடந்து வந்த சில ஸ்டோரிஸ், அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த கிரெடிட் கார்ட்ஸ்ன்றது எனக்கு வேணால் ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பேருக்கு இது ஒரு பிட்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை கூட கொடுத்துருக்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் இந்த வீடியோவுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபார்மலான டிஸ்க்ளைமரும் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த செக்ஷனை கம்ப்ளீட் ஒரு வார்னிங்காக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. கிரெடிட் கார்டுன்றது 2 வேர்டு தான். அதை ஒழுங்காக யூஸ் பண்ணலைன்னா அது யூஸ் பண்ணுறவங்கள தான் பாதிக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிளியராக இருக்குது. அண்ட் இஃப் யூ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக பார்க்க கூட செய்யுங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் டெம்ப்ட் ஆகி கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிடக்கூடாதுன்றது தான் என்னோட மோட்டிவ். ஸோ இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் ஹவு கிரெடிட் கார்டு ஒர்க்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் தெரியும். அண்ட் ஆப்வியஸ்லி என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம பேசலாம். என்னோட கிரெடிட் கார்டு லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு ஏன் இந்த கிரெடிட் கார்ட்ஸ் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது அண்ட் இது எப்படி நான் ஹேண்டில் பண்ண ஏர்லியராக கற்றுக்கிட்டேன்றதுக்கு ஒரு குட்டி பேக் ஸ்டோரி இருக்குது. என்னோட சிஸ்டர் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு அண்ட் அதோட பேமெண்ட் ரிலேட்டட் சிஸ்டம்ஸில் தான். ஸோ என்னோட காலேஜ் டைம்ஸ்லேருந்தே ஒரு கிரெடிட் கார்டோட பேமெண்ட் சைக்கிள்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் ஆகும், ஓவர் டியூ அண்ட் மினிமம் பேமெண்ட்னா என்னன்றதை எங்கள் அக்கா யூசேஜை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் சில இன்சைட்ஸும் தெரிஞ்சுது. ஒரு பேங்க் சைட்லேருந்து எப்படி வந்து பேக் எண்டில் இந்த கிரெடிட் கார்டோட பேமெண்ட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அண்ட் இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஸோ 2016 நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் ஜாயின் பண்ணுறேன். அந்த கம்பெனியோட சேலரி அக்கௌண்ட்காரங்க நம்மளை மீட் பண்ணி பேசும்போது தே ஆஃபர்ட் மீ ஏ கிரெடிட் கார்டு. அந்த டைமில் நான் ஓப்பன் பண்ண பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்க். அது கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருந்தது அண்ட் ஃபாரின் பேங்க்ன்றதுனால அவங்களோட பேங்கிங் சர்வீஸில் ஏகப்பட்ட பெர்க்ஸ் இருந்தது, இன்க்ளூடிங் திஸ் கிரெடிட் கார்டு. தே ஆஃபர்ட் இட் ஆஸ் அ லைஃப் டைம் ஃப்ரீ அண்ட் வித்தவுட் எனி ஜாயினிங் ஃபீ. அதனால சரி சும்மா தானே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட் அந்த கார்டை வாங்கினேன். அந்த கார்டு தான் இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்க லாங் ஸ்டாண்டிங் ஆக்டிவ் கிரெடிட் கார்டு. இதுதான் அந்த கார்டு. இப்போ இதை ஆக்சிஸ் கம்பெனி டேக் ஓவர் பண்ணிட்டதுனால ஆக்சிஸ் ரிவார்ட்ஸ்னு மாறி இருக்கு. பட் இட் வாஸ் ஒரிஜினலி சிட்டி ரிவார்ட்ஸ். என்கிட்ட அந்த பழைய கார்டு இல்லை. ஐ யூஸ்வலி டிஸ்போஸ் ஆஃப் ஓல்ட் கார்ட்ஸ். பட் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம எதிர்பார்க்காத நிறைய இடத்துல இந்த சிட்டி ஆர் ஆக்சிஸ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுக்கு நல்ல ஒரு ரிவார்ட் சிஸ்டம் வச்சுருப்பாங்க, எஸ்பெஷலி அவங்களோட மல்டிப்ளையர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டில் உங்களுக்கு எப்படி வந்து பாயிண்ட்ஸ் கால்குலேட் ஆகும் அப்படின்னா, ஃபார் எவ்ரி 125 rupees யூ ஸ்பெண்ட் உங்களுக்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கால்குலேட் ஆகும். அதுக்கு ஒரு டிவைசர் அண்ட் ஒரு கால்குலேட்டரே இருக்குது. ஆனால் பியூட்டி என்னென்னா, நீங்கள் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ஆர் ஏதாவது மால்ஸில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க ஆர் ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலலாம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் யுவர் ரிவார்ட்ஸ் வில் பி மல்டிப்ளைட் பை 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவங்க நிறைய கேட்டகரி வச்சிருப்பாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் என்னோட யூஷுவல் ஸ்பெண்டிங்லேருந்தே எனக்கு வந்து நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆகும். அண்ட் யூஸ்வலி நான் ரிவார்ட் பாயிண்ட்ஸை டக்குன்னு ரிடீம் பண்ணிட மாட்டேன் அன்லெஸ் தெர் இஸ் அன் எக்ஸ்பைரி. நான் அந்த பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ண விட்டுட்டே தான் இருப்பேன். ஆன் ஆவரேஜ் நான் ஒவ்வொரு கிரெடிட் கார்டோட ஆனுவல் சைக்கிளில் தான் அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் ரிடீம் பண்ணவே ட்ரை பண்ணுவேன். இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் 2 to 3 years கூட நான் அக்யூமுலேட் பண்ண விட்டுருக்கேன், விச் வில் பி a huge benefit. நமக்கு தேவையே இல்லாத நேரத்தில் ரொம்ப ஃபினான்ஷியலாக தேவைப்படுற நேரத்தில் அந்த கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதோட ஸ்டோரிஸும் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் மை ஃபர்ஸ்ட் கார்டு, இந்த கார்டு எனக்கு வேறு என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லணும்னா, பிஃபோர் கோவிட் நான் வந்து ஒரு ஆன்லைன் ஆக்ஷனில் ஐ ஆர்டர் சம் ஐட்டம்ஸ், இன்டர்நேஷனல் ஆர்டர். ஸோ ஆப்வியஸாக நான் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்குமே ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் யூபிஐ ஆர் உங்களோட டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்லேருந்து நீங்கள் ஒரு பேமெண்ட் வந்து மேக் பண்ணுறீங்க, உங்களை அவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல். உங்கள் காசு போனது தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சைபர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கிரிமினல் ட்ராக் பண்ணி சேஸ் பண்ணி அந்த காசை ரெக்கவர் பண்ணுற வரைக்கும் யூ ஓன்ட் கெட் யுவர் மணி. ஈவன் முதல்ல அந்த காசு திரும்ப வருமானதே டவுட்டு தான். இஃப் அட் ஆல் வருது, பல வருஷம் கழிச்சு வருதுன்னா கூட நீங்கள் அந்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் கிரெடிட் கார்டில் நீங்கள் ஒரு ஸ்கேமை ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த கார்டில் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இட் வாஸ் அ பர்ச்சேஸ் ஆஃப் அபவுட் 12,000. அந்த 12,000 காசு நான் பே பண்ணிட்டேன். ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகுது. பட் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் அது இல்லை. ஸோ நான் ஈஸியாக என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கஸ்டமர் கேர் கால் பண்ணி, பேக் தென் இட் வாஸ் சிட்டி நாட் ஆக்சிஸ். எனக்கு ஆக்சிஸ் அதே சர்வீஸ் இப்போ கொடுக்குமான்றது எனக்கு இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணலை. பட் சிட்டி இமிடியேட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கேஸை
சர்வீஸ் நாட் ரெண்டட் அப்படின்ற கேட்டகரியில், அதாவது நான் ஆர்டர் பண்ண விஷயம் வேற, பட் எனக்கு கொடுத்த சர்வீஸ் வேறன்ற ஒரு கேட்டகரியில் கிளாஸிஃபை பண்ணிட்டு எனக்கு இமீடியட்டா ப்ரொவிஷனல் கிரெடிட்னு சொல்லிட்டு அதே அமௌண்ட்டை எனக்கு என் அக்கௌண்ட்டில் போட்டுட்டாங்க. விச் மீன்ஸ் அந்த 12,000 நான் இப்போ பில்லில் கட்ட வேணாம், எனக்கு அந்த காசு திரும்பி வந்துட்ட மாதிரி கணக்கு தான். அண்ட் தே ஹேவ் ஓப்பன்ட் 90 days டிக்கெட். இந்த 90 daysல நான் கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சு தே வில் பர்ஃபார்ம் த இன்வெஸ்டிகேஷன். தே வில் ட்ரை டு ரீச் த மர்ச்சன்ட். என்கிட்டேருந்து சில அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதுக்கெலாம் நான் ப்ராம்ப்டாக ரெஸ்பாண்டும் பண்ணணும். அண்ட் பை த எண்ட் ஆஃப் 90 days ஆர் பிஃபோர் அந்த கேஸ் எனக்கு சாதகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா தே வில் க்ளோஸ் த டிக்கெட் அண்ட் அந்த ப்ரொவிஷனல் கிரெடிட் எனக்கு பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடும். இல்லை அது மர்ச்சன்ட் சைடில் இருக்குது, நான் தான் ஏதோ போய் சொல்லி அதை ரிபேட் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த ப்ரொவிஷனல் கிரெடிட்டை சிம்பிளாக என் அக்கௌண்ட்லேருந்து அவங்க ரிபேட் எடுத்துருவாங்க. த கேஸ் வில் பி அகைன் க்ளோஸ். ஸோ கிரெடிட் கார்டோட ஹோல் ஸ்டோரி என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க காசை நீங்கள் ஆக்சுவலாக ஸ்பெண்ட் பண்ணாமல் யூ ஆர் ஜஸ்ட் மேக்கிங் அ பர்ச்சேஸ். அதில் என்ன தப்பாக போனாலும் சரி, உங்களால் உங்கள் பணத்தை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வாங்கிக்க முடியும். அண்ட் அது தப்புன்றத அந்த மர்ச்சன்ட் தான் ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாகவே ஏதோ ஒரு ஸ்கேம் நடக்குது, இல்லை நீங்கள் ரியல் லைஃப்லேயே நீங்கள் நேரில் போய் வாங்குற பொருள் கூட நீங்கள் கிரெடிட் கார்டில் வாங்கலாம். இஃப் அட் ஆல் அது எக்ஸ்பயர் ஆயிருக்கு, இல்லை அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வாங்கின மர்ச்சன்ட் கிட்ட போய் நீங்கள் சண்டை போடணும், இல்லை கெஞ்சிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. யூ கேன் சிம்பிளி கால் யுவர் பேங்க் அண்ட் கேன்சல் தட் பேமெண்ட் வித் ப்ராப்பர் ரீசன்ஸ் அண்ட் பில்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அந்த பேமெண்ட் அவங்க அழகாக உங்களுக்கு கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு சிட்டியில் அப்படி தான் நடந்தது. லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற கார்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த கார்டு இஸ் அமெக்ஸ் பிளாட்டினம் ட்ராவல். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். எஸ், 2019 இந்த கார்டு யூஸ் பண்ணுறேன். இந்த கேப் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கார்டு வாஸ் ஃப்ரம் 2016. நான் செகண்ட் கார்டு வாங்கினது 2019. இந்த 3 வருஷம் நான் அந்த ஒரு சிங்கிள் கார்டை வச்சு தான் என்னோட எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், எப்படி அந்த கார்டை யூஸ் பண்ணணும், கிரெடிட் கார்டோட பேமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். டு திஸ் டே நான் ஒரு லேட் பேமெண்ட் பண்ணது கிடையாது, ஒரு இஎம்ஐ எடுத்தது கிடையாது. அண்ட் ஆப்வியஸாக அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெக்னிக்கலாக ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனிலேருந்து என்னோட டீட்டெயில்ஸை பார்த்தாங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் அ நாய்ஸ் டு தெம். நான் வந்து அவங்களோட வெறும் பெனிஃபிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் அவங்களுக்கு எதுவும் கான்ட்ரிபியூட்டே பண்ணலை. இந்த மாதிரியே எல்லாரும் மாறிட்டாங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்ட்ஸுன்ற இண்டஸ்ட்ரியே இருக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இல்லை. நிறைய பேர் டெம்ட் ஆகி அதோட ட்ராப்குள்ளே விழுந்துறதுனால தான் இது ஒரு 1% ஆர் 0.5% தான் அதோட பெனிஃபிட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இந்த பேலன்ஸ் இருக்க 99% பண்ணுற தப்பில் தான் இந்த 1% இருக்கவங்களுக்கு இன்ஃபேக்ட் பெனிஃபிட்ஸே வருது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோட கிரெடிட் கார்ட்ஸை ஃப்ளாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அதோட பெனிஃபிட்ஸை பற்றி நான் பேசுகிற மாதிரி இருக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இஃப் யூ ஆர் யூசிங் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் இட் ரைட். இந்த பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாருக்கிட்டேருந்து போனால் கூட பரவாயில்ல, பட் அதை யூஸ் பண்ணுறவங்க யாரும் அநியாய வட்டி பே பண்ணக்கூடாதுன்றதா என்னோட ஒரே கோல். பட் லெட்ஸ் சி, எனக்கு இந்த கோல் ஆர் இந்த ஐடியல் வேர்ல்டு சினாரியோ எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் விஷ். இந்த கிரெடிட் கார்டு வாங்குறது எனக்கு இன்ஃபேக்ட் வந்து கிரெடிட் கார்டு கலெக்ட் பண்ணுறதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எப்போ அமெக்ஸ் கார்டை வாங்கி 2 கார்டை பேரலாக ஹேண்டில் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்ததோ அதுக்கப்புறம் தான் என்னோட கிரெடிட் கார்டு கலெக்ஷனோட ஸ்பீடே அதிகமாச்சு. ஸோ சொல்லப்போனால் இந்த 2019 2025 வரைக்கும் ஐ ஹவ் அக்யூமுலேட்டட் ஆல் த ரிமைனிங் கார்ட்ஸ். இதில் நிறைய கார்ட்ஸ் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கேன்சலும் பண்ணியிருக்கேன், சில கார்ட்ஸ் அப்படியே ரீட்டைனும் பண்ணியிருக்கேன். நான் வாங்கின 3வது கார்டு தான் அமேசான் ஐசிஐசிஐ கோ பிராண்டட் கார்டு. ஸோ இந்த கார்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அமேசான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் சொல்லணும்னு அவசியமே இருக்காது. அவனே பேனர் போட்டு அழகாக உங்களுக்கு வந்து இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டே இருப்பான். நீங்கள் அமேசானில் ஷாப்பிங் பண்ணுவீங்க அண்ட் ஃபார் சம் ரீசன் நீங்கள் ப்ரைமும் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டை நீங்கள் வாங்கிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ இந்த கார்டுக்கு ஐ திங்க் தெர் இஸ் அ ஜாயினிங் ஃபீ ஆஃப் அபவுட் 500 if I'm not wrong. பட் நான் வாங்கின டைமில் எனக்கு இந்த கார்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் வந்தது. ஸோ ஈவன் இஃப் யூ பே 1500 + 500 ஃபார் கார்டு ஃபீ அப்படின்னா நீங்கள் 2000 rupees இந்த கார்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அசம்ஷனில் வச்சுக்கோங்க. உங்களோட கோல் என்னவா இருக்குன்னா யூ டூ யுவர் மேத். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அமேசானில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நாட் ஜஸ்ட் ஷாப்பிங். நான் இந்த கார்டு வச்சிருக்கேன்றதுனால என்னோட இபி பில் ஆர் என்னோட இன்டர்நெட் பில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்டு மூலமாக அமேசானில் தான் பே பண்ணுவேன். விச் மீன்ஸ் ஃபார் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஐ மேக் on Amazon using this card I get 5% back. அப்போ நான் 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1000க்கு 5% is 50 rupees. இந்த மாதிரி எனக்கு அக்யூமுலேட் ஆகிட்டே போகும். அப்போ என்னோட கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட், இப்போ இந்த கேஸில் நான் வந்து இந்த 500 கார்டு சார்ஜ் நான் பே பண்ணலை. ஸோ 1500 ஃபார் ப்ரைம்னு மட்டும் வச்சுக்கலாம். 1500 நான் பே பண்ணிட்டேன் அப்ஃப்ரண்ட். அது இந்த கார்டுக்காக இல்லை அப்படின்னு சொன்னாலும் let's assume I have paid around 1500 for Amazon Prime. ஸோ ஆவரேஜாக என்னோட ஆனுவல் அமேசான் ஸ்பெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரஃப்லி, நான் இந்த நம்பர் ரொம்ப ஸ்பைக்கும் பண்ணல ரொம்ப கீழேயும் சொல்லலை, ரஃப்லி அரௌண்ட் 50,000. இந்த 50,000 நான் அப்படியே 5% கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா இட்ஸ் பேசிக்லி 2500. இதுலேருந்து என்னோட ப்ரைம் மெம்பர்ஷிப்பை கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தாலுமே ஆல்மோஸ்ட் இல்லை, எக்ஸாக்டாக 1000 rupees இஸ் மை ஃப்ரீ மணி. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. சம்டைம்ஸ் நமக்கு இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது நம்ம ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கி தர மாதிரி இருக்கும். they will be paying us by cash or anything and நம்ம அவங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி தரோம்ல, அந்த மாதிரிலாம் நான் பண்ணும்போது இதில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்
பியூர் அண்ட் பியூர் ஃப்ரீ மணி. பட் அமேசானில் நீங்கள் ரெகுலராக ஷாப்பிங் பண்ணுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கார்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் நோ ஹார்ம். இந்த லிஸ்ட்டில் 4ஆவதாக பார்க்க போகிற கார்டு தான் ஒன் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பேங்க் கிடையாது. தே டை அப் வித் அனதர் பேங்க் அண்ட் இவங்க அந்த கிரெடிட் கார்டு சர்வீஸ் மட்டும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட லெண்டிங் பார்ட்னர்ஸ் மாதிரி தான் இவங்க கணக்கு. பட் தே ஆஃபர் குட் சர்வீசஸ் அண்ட் சம் ஃபீச்சர்ஸ். அதனால இந்த கார்டு வாங்கினேன். இன்ஃபேக்ட் நான் எப்படி இந்த கார்டுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனேன் அப்படின்னா, ஒன் ஸ்கோர்னு சொல்லிட்டு நம்மளோட சிபில் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்கும். அது மூலமாக இந்த கார்டை ப்ரொமோட் பண்ணி தான் ஓகே. அண்ட் மெட்டல் கார்டு அப்படின்ற ஒரு ஹைப் இருந்தது என்கிட்ட. இப்போ வரைக்கும் இருக்கிற லிஸ்ட்டில் எல்லாமே பிளாஸ்டிக் கார்ட்ஸ் தான். இது ஒன்று தான் மெட்டல் கார்டு. மேபி அதனால கூட இந்த கார்டை நான் ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக் மை ஷோவில் 1+1 ஃப்ரீ டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ரிவார்ட் மல்டிப்ளையர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கார்டும் எனக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அண்ட் நோ ஜாயினிங் ஃபீ ஆஸ் வெல். கார்டு ரீப்ளேஸ் பண்ணணும்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கார்டாக ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 100 ருபீஸ். பட் இதே மாதிரி மெட்டல் கார்டு எனக்கு திரும்ப வேணும்னு கேட்டோம்னா 3000 ருபீஸ் கேட்பான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கார்டை நான் தொலைக்காமல் வச்சுக்கணும். அண்ட் உண்மையாலே இந்த கார்டை யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். லைக் டு ஹோல்ட், யார்கிட்ட நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் கடையில் அப்படின்னா வந்து இட் ரியலி கிவ்ஸ் அ ப்ரீமியம் ஃபீலிங். அது மட்டும் இல்லை, இந்த கார்டில் ஜென்யூனாக சில நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி உங்களோட ஆப்பில் எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்கும். அந்த கார்டை நீங்கள் எந்த அளவுக்கு ட்வீக் பண்ண முடியுமோ ட்வீக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டட் பேமெண்ட்ஸ், ஆட்டோமேட்டட் பில் பேமெண்ட்ஸ்ன்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த கார்டோட ஆப்பில் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஆப்காக தான் இந்த கார்டை வந்து நான் இன்னும் இவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார் இட்ஸ் லுக் அண்ட் ஃபீல். லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறதும் ஒரு கோ பிராண்டட் கார்டு தான், விச் இஸ் எஸ்பிஐ அண்ட் பிபிசிஎல் கோ-பிராண்டட். இது வந்து ஆக்டேன் சீரிஸ். இதில் ஒரு பேசிக் கார்டும் இருக்குது. நான் இந்த கார்டுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் அப்படின்னா, என்னோட வெஹிக்கிள்ஸுக்கு நான் எப்போவுமே பாரத் பெட்ரோலியமில் தான் நான் ஃபியூல் அப் பண்ணுவேன். அண்ட் ஐ யூஸ் பெட்ரோ கார்டு. இந்த கிரெடிட் கார்ட்ஸுக்குலாம் முன்னாடி இருந்தது பெட்ரோ கார்டு, விச் இஸ் அ ப்ரீபெய்ட் டைப். நம்ம அதில் ஆல்ரெடி கேஷ் லோட் பண்ணி அது மூலமாக நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் சம் பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட்டட். அது ஆட்டோமேட்டிக்காக அதில் வேலெட்டில் ஆட் ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபியூல் அப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது யூ வில் கெட் இட் ஆஸ் அ கேஷ்பேக் ஆர் சம்திங். அந்த பெட்ரோ கார்டை யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு என்னை அப்ரோச் பண்ண ஏஜென்ட் ஹி செட் லைக், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதை விட கிரெடிட் கார்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளைன்ட் கிரெடிட் கார்டு டு மீ. நான் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி 4 கார்டு வச்சிருக்கேன்றனால எனக்கு அதை பற்றி சொல்லாதீங்க, இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை கேட்டேன். அப்போ அதில் ஒரு சொன்னதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ ஐ திங்க் பெட்ரோல் ஒரு லிட்டர் வந்து 1 or 2 ஆர் சம்திங்கில் இருக்குது. லெட்ஸ் பேஸ்லைன் இன்டு 100. ஒரு லிட்டர் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த கார்டு மூலமாக நான் பே பண்ணேன் அப்படின்னா டெக்னிக்கலி நான் வந்து 94 ருபீஸ் ஆர் 93.75 ருபீஸ் தான் வந்து நான் ஒரு லிட்டருக்கு பே பண்ணுறேன். அதுதான் வந்து கணக்கு. எப்படின்னா தே ஆஃபர் 7.25% as கேஷ்பேக். அதில் 1% சர்ச் சார்ஜ்ன்றதுனால அதை நம்ம எப்படினாலும் அதை நான் பேவே பண்ண போகிறதில்ல, அதை கழிச்சிடலாம். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த 7.25ன்றது 6.25 நெட் கேஷ்பேக்ன்றது தான் எனக்கு மீனிங். அப்போ என்ன அர்த்தம்னா 100 ருபீஸ் நான் பே பண்ணுறேன், பட் அதில் 6.25 ருபீஸ் எனக்கு ரிட்டர்ன் வந்துடும். இப்போது நான் ஆவரேஜாக என்னோட 2 வீலருக்கு ஒரு 10 லிட்டர்ஸ் போடுறேன், காருக்கு ஒரு 40 லிட்டர்ஸ் ஒரு 30 லிட்டர்ஸ்னு போடுறேன் அப்படின்னா யூ டூ த மேத், எனக்கு ஒரு லிட்டர்லேருந்து எவ்வளோ ரூபா கேஷ்பேக் வரும்ன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வே தான். நான் 11 மாதம் நான் வந்து நார்மலாக பே பண்ணி இதில் பெட்ரோல் போட்டேன் அப்படின்னா 12th மந்த் நான் வந்து என் கையிலேருந்து காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இல்லை பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கும். இது இன்ஃபேக்ட் ஒரு சப்ஜெக்டிவ் கம்பேரிசன் தான். நீங்கள் உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாபமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கார்டு கிட்ட போகணும். அண்ட் இந்த கார்டுக்கு ஆனுவல் சார்ஜஸ் அரௌண்ட் 1500. அகெயின் ஐ காட் இட் ஃபார் ஃப்ரீ. மோஸ்ட்லி இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் இந்த கார்ட்ஸுக்கு எல்லாத்துக்கான லிங்க்ஸ் நான் உங்களுக்கு டேரெக்டாக ஷேர் பண்ணுறேன். இஃப் அட் ஆல் அது இப்போ உங்களுக்கு ஆஃபரில் இருந்தது அப்படின்னா யூ கேன் கெட் இட் ஆஸ் ஃப்ரீ ஆஸ் வெல். லிஸ்ட்டில் 6ஆவதாக பார்க்க போகிறது ஒரு கோ-பிராண்டட் கார்டு தான். எங்கள் வீட்டில் நான், என் ஒய்ஃப், எங்கள் அம்மா எல்லாருமே வந்து ஏர்டெல் நெட்வொர்க்கில் தான் இருக்கும். ஸோ 4 நம்பர் இருக்குது. இந்த 4 நம்பரும் ஒரு போஸ்ட் பெய்டில் வச்சுருக்கேன். ஸோ ஐ காட் திஸ் கோ-பிராண்டட் ஏர்டெல் ஆக்சிஸ் கார்டு. இந்த கார்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இஃப் அட் ஆல் யுவர் பில் இஸ் 1000 ருபீஸ் யூ கெட் சாலிட் 250 ருபீஸ் as கேஷ்பேக். ஆக்சுவலாக 25% which is capped to 250 ருபீஸ். ஸோ என்னோட பில் எப்படி பார்த்தாலும் 1000க்கு மேலே தான் வரும். இந்த 250 ருபீஸ்ன்றதை நீங்கள் 1 மந்த் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ரொம்ப சீப்பாக தெரியலாம். பட் ஆன் அ இயர் ஸ்கேல் நீங்கள் பாருங்கள், ஐ கெட் அரௌண்ட் 3000 ருபீஸ் as கேஷ்பேக் இட் செல்ஃப். அப்போ என்னோட ஓவரால் மந்த்லி பில்லில் நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டில் இருந்து ஐ எம் கெட்டிங் 3000 ருபீஸ் as கேஷ்பேக். இப்படி தான் நான் கால்குலேட் பண்ணுறேன். ஆஃபர் இருக்கேன்றதுக்காக உங்களை நான் ஏர்டெலுக்கு மாறுங்க, ஸ்விட்ச் பண்ணுங்கள், 1000 ருபீஸுக்கு மேலே நீங்கள் பில் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் போங்கன்னு சொல்லலை. என்னோட பில் ஆல்ரெடி 1000க்கு மேலே தான் இருந்தது. இன்ஃபேக்ட் நான் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 2000 கிட்ட என்னோட பில் அமௌண்ட் இருந்தது. அந்த டைமில் தான் நான் இந்த கார்டு வாங்கினேன். வித் ஆர் வித்தவுட் நான் எப்படினாலும் ஏர்டெலுக்கு ஒரு பில்லு பே பண்ண போகிறேன், விச் இஸ் கோயிங் டு பி மோர் தென் 1000 ருபீஸ். அந்த ஒரு ரீசன்னால தான் ஐ காட் திஸ் கார்டு. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே தான் இந்த கிரெடிட் கார்டோட யூசேஜ், அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் புரிஞ்சவங்க தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் இந்த கார்டை ஏன் வாங்கியிருக்கேன்ற ரீசன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும்.
7th பொசிஷன்ல இருக்க கார்டு இண்டஸ் பேங்க்லேருந்து லெஜெண்ட் அப்படின்ற ஒரு கார்டு தான். இந்த பேருக்காகவே இந்த கார்டை புக் பண்ணேன். அண்ட் உங்களோட நேம் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இந்த கார்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர்னு இருக்கும். இந்த ஒரு ரீசனுக்காகவே இந்த கார்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த கார்டை வாங்கினதுலேருந்து எனக்கு இதில் பெரிய யூசேஜ்னு சொல்லலை. இது ஒரு சப்ளிமெண்ட்ரி ஒரு ஆட் ஆன் கார்டாக தான் வச்சிருந்தேன். ஜஸ்ட் இந்த காமன் பர்க்ஸ் இருக்கும்ல, லைக் ரிவார்ட் பாயிண்ட்ஸ், லான்ச் ஆக்சஸ், அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் இதை வச்சிருந்தேன். பட் இது எனக்கு எந்த இடத்துல மேஜராக யூஸ் ஆச்சு அப்படின்னா, என்னோட புது வீடோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் போயிருந்த போது ஐ ஹேட் த கேஷ் அரௌண்ட் 5 lakhs. இப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பே பண்ணணுன்ற அமௌண்ட் இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பேங்க் மர்ஜர் நடந்த டைம், சிட்டி பேங்க்லேருந்து ஆக்சஸ் மாறிட்டு இருந்த டைம், அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லையுமே பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைன் மோடுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அங்கே நெட் பேங்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு, இல்லைனா வந்து வி ஹவ் டு கிவ் செக் ஆர் சம்திங். எனக்கு அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணுன்ற நீட்டில் இருக்கேன். இப்போ என்னோட பேங்க்கை அங்கே சப்போர்ட்டட் பேங்க்கில் அங்கே லிஸ்ட்டில் காணும். லைக் கனரா பேங்க் இருக்குது. என் அக்கௌண்ட்லேருந்து காசு என்னால் கனராக்கு அனுப்ப முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை தள்ளி போட முடியாது. அமௌண்ட் இருக்குது, பட் அட் த சேம் டைம் நான் இப்போ பேமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மெத்தட்ஸே இல்லைன்னும் போது, அதே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் சைட்லேயே இண்டஸ் பேங்க்ஸுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருந்தது. கிரெடிட் கார்டுக்கு யூஸ்வலாக சார்ஜ் பண்ணுவாங்க, லைக் அரௌண்ட் 5% நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணணும் ஃபீன்ற மாதிரி இருந்தது. இந்த கார்டுக்கு வெறும் 1% தான் இருந்தது. நான் அந்த இடத்துல என்னோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் 1% தான் அடிஷ்னல். அண்ட் இதுலேருந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸாகவே எனக்கு அது 1%க்கு மேலேயே திரும்ப வந்துருன்றதுனால ஐ டிடன்ட் கேர் அபவுட் இட். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த கார்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. பட் இந்த கார்டில் நான் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, அந்த மந்தோட பில் சைக்கிள் வரதுக்கு ஒரு 20 days இருந்தது. அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஐ காட் அரௌண்ட் 30+ கால்ஸ். எதுக்கு அப்படின்னா, இந்த 5 lakh பேமெண்ட்டை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் 1 year இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் கிளியராக சொல்லிட்டேன். என்கிட்ட கேஷ் இருக்கு, நான் பில்லை ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுறேன், எனக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வேணாம், நீங்கள் இந்த ஆஃபர் எனக்கு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் தே கண்டினியூ டு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் மீ. ஏன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, அதுவும் கிரெடிட் கார்டில் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன நடக்கும்ன்றதை என்னோட போன வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். அண்ட் தே லிட்டரலி வாண்டட் மீ டு டூ தட். நான் அவங்ககிட்டயே கேட்குறேன், என்கிட்ட கேஷ் இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் ஏன் என்ன இஎம்ஐ கன்வெர்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்க என்கிட்ட அடுத்த கதை எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை சார், இந்த அமௌண்ட்டை நீங்கள் பல்காக பே பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல, அதை நீங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி வச்சுக்கலாமே அப்படின்றாங்க. அகைன் நான் சொல்கிறேன், என்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்டுன்னு தனியாக இருக்குங்க, இந்த கேஷு நான் இந்த பர்பஸ்க்காக தான் வச்சிருக்கேன், ஐ வில் பே இட் ஃபுல் அப்படின்னா, அவங்க ஒரு பாயிண்ட்ல வந்து ஏன் மேலே டென்ஷன் ஆகிற அளவுக்கு அந்த கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணுற அளவுக்கு எனக்கு போச்சு. இன்ஃபேக்ட் நான் இந்த கார்டை கேன்சல் பண்ணிடுற அளவுக்கு போன ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த கால்ஸ் கம்மியாச்சு. அண்ட் ஆப்வியஸாக அந்த 20th day பில்லு ஜென்ரேட் ஆன முதல் நாள் இந்த பில்லை போய் ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த கால்ஸ் வரது லிட்டரலாக ஸ்டாப் ஆச்சு. இது பிட்டர்ஃபுல்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப ஒரு அனாயிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். இதை நான் எதுக்கு இங்கே ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, கிரெடிட் கார்டு வாங்கி புதுசாக யூஸ் பண்ணுற எத்தனையோ பேர் இதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். உங்ககிட்ட கேஷ் இருந்திருக்கும், நீங்கள் வந்து ஓகே ஆஃபர் தரானேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க, உங்களை எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ண வச்சுருப்பாங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே தான், கிரெடிட் கார்ட்ஸ் 99% ஆஃப் பீப்புள்னால தப்பாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி யூஸ் பண்ணுறதுனால தான் 1%க்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ சம்டைம்ஸ் அந்த 1%ல இருக்கிறவங்களுமே இந்த 99%குள்ளே சேர்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி கால்ஸ் அண்ட் பர்சுவேஷன்லாம் வருது. அதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அண்ட் யூ ஹேவ் டு ஹேவ் அ ஸ்ட்ராங் வில். லிஸ்ட்டில் 8ஆவதாக பார்க்க போகிறது ஒரு கோ-பிராண்டட் கார்டு தான். இதுவும் இன்ஃபேக்ட் ஒரு ட்ராவல் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு, ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் ஈஸ் மை ட்ரிப் அப்படின்ற கார்டு. இந்த கார்டு ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னா, கிரெடிட் கார்டோட சேர்த்து ப்ரையாரிட்டி பாஸும் ஃப்ரீயாக கொடுக்குற ஒரே கார்டு இந்த கார்டு மட்டுமா தான் இருந்தது. இப்போவும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் ஆஃபர் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இஃப் அட் ஆல் நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரையாரிட்டி பாஸ் தேவைப்படுதுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வாங்கி வச்சுக்கலான்ற மாதிரி கலெக்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆனதில்லை. இது எல்லாமே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் அண்ட் எனக்கு கண்டினியூஸாக யூசேஜ் இருக்குன்றதுனால தான் இந்த கலெக்ஷன். அதர் தன் தட் இந்த கார்டில் எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ்னு எதுவும் சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் ஈஸ் மை ட்ரிப்பில் நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சாலிடாக 5 to 10% ஆஃபர் எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்குமே இருக்கும். சில ஹோட்டல்ஸ் புக்கிங்க்கு அண்ட் ஈவன் ட்ரெயின் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ராவலுக்குமே வந்து இதில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர் போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் அப்படின்னா இந்த கார்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நல்ல பேங்கிங் சர்வீஸ் கொடுக்குற கம்பெனி தான். இந்தியாவில் ஒரு சில ரூல்ஸுக்கு வந்து மேண்டேட் இல்லாததுனால சில சர்வீசஸ் அவங்க ஸ்ட்ரிப் டவுன் பண்ணியிருக்காங்க. அமெக்ஸ் மாதிரி ஒரே ஸ்டாண்டர்டை குளோபலாக ஃபாலோ பண்ணுற மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கிறது இல்லை, எஸ்பெஷலி இந்தியாவுக்கு வரும்போது. தட்ஸ் அ சேட் திங். லிஸ்ட்டில் 8ஆவதாக பார்க்க போகிற கார்டு HSBCயோடது. இந்த கார்டோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அண்ட் பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும். இந்த கார்டு நான் வாங்கினதுக்கான மெயின் ரீசன் சொல்லணும்னா, எனக்கு ஆக்சுவலாக கனரா அண்ட் HSBC டைப்பில் ஐ ஹாவ் அ சேவிங்ஸ் பாலிசி. அதுக்கான ப்ரீமியமை பே பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த கார்டை வாங்கினேன். ஏன் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1,20,000 கிட்ட பே பண்ணுறேன் அப்படின்னா, அதை என்ன நெட் பேங்கிங்லேருந்து பண்ணுறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பட் அதே அமௌண்ட்டை நான் இந்த கார்டு மூலமாக பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் டு 10% வந்து எனக்கு கேஷ்பேக் இருக்குது. 1
லேக்குக்கு 10%ன்றது 10,000. ஸோ அதை ஈஸியாக விட்டுற முடியாதுன்றதுக்காக இந்த கார்டு அப்ளை பண்ணி வாங்கினேன். அண்ட் லாஸ்ட் இயர் அப்படி தான் பே பண்ணேன். ஐ காட் த பெனிஃபிட்ஸ் பேக். ஸோ இந்த வருஷமும் என்னோட பேமெண்ட் நான் இதில் தான் பண்ண போகிறேன். என்னோட அந்த பாலிசி முடிகிற வரைக்கும் இந்த கார்டை வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேனா இல்லையான்றது இட் டிபெண்ட்ஸ். 10ஆவதாக பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சிலேருந்து ரெகாலியா. இந்த கார்டு ரொம்ப ஈஸியாக அவன் கொடுத்துட மாட்டான். இன்ஃபேக்ட் நான் அமெக்ஸே வாங்கிட்டேன். பட் இந்த ரெகாலியா வாங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு கூட சொல்லலாம். எனக்கு ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் கிடையாது. இன் 2021 அந்த டைமில் சொல்கிறேன். அப்போலேருந்தே இந்த கார்டு வாங்கணுன்ற டார்கெட்டில் தான் இருந்தேன். ஸோ நான் அவங்களோட வெப்சைட்டில் போய் இந்த கார்டு செலக்ட் பண்ணுறதுல ரெகாலியான்றதை லிஸ்ட்லேயே காட்டலை. தே ஆஃபர்ட் ஒன்லி சம் ஏர்மைல்ஸ் கார்டு ஒன்று காமிச்சாங்க, மில்லினியா காமிச்சாங்க, அண்ட் தெர் வர் லாட் ஆஃப் அதர் கார்ட்ஸ். பட் ரெகாலியான்றது லிஸ்ட்லேயே வரல. அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த டைமில் ரெகாலியான்றதை ரொம்ப ஒரு க்ளோஸ்டு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. லைக் தேர் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் ஆர் சம்ஒன் வித் ரெஃபரல் அந்த மாதிரி மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னால் அந்த கார்டை வாங்க முடியல. லேட்டர் என்னோட புது கம்பெனியில் சேலரி அக்கௌண்ட்டே ஹெச்டிஎஃப்சியில் வரும்போது அகைன் ஐ ட்ரைட் வித் ரெகாலியா. பட் தே செட் அ ஹெஃப்டி ஃபீ ஆஃப் 2,500 per year. என்னால் அந்த ஃபீயை பே பண்ணணும், எதுக்கு நான் பே பண்ணணுன்றதான் என் கொஸ்டினாக இருந்தது. ஸோ ஐ அவுட்ரைட் ரிஜெக்டட் இட். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண அதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணேன். நான் அந்த ரெகாலியா அப்ளிகேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுற இடத்துல ஐ ஸ்டாப்ட் இட். அதாவது கன்ஃபர்மேஷன் பண்ணுற இடத்துல ஐ ஸ்டாப்ட் இட், ஹெல்ட் இட் ஃபார் 10 minutes அண்ட் நான் அந்த ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 2.5 months இருக்கும். ஐ காட் த கால் பேக் ஃப்ரம் மை ரிலேஷன்ஷிப் மேனேஜர். இந்த மாதிரி இந்த கார்டுக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தீங்க, பட் நீங்கள் அப்ளை பண்ணல, இஃப் தேர் இஸ் எனி டிஃபிகல்ட்டின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை நான் அந்த டைமில் தான் அந்த ஃபீயை கவனிச்சேன். ஸோ ஐ ஸ்டாப்ட் இட். அவங்க வந்து அந்த ஃபீயை பே பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன நல்லது, லைக் ஷி பேசிக்லி எக்ஸ்பிளைன்ட் ஆல் த பெனிஃபிட்ஸ். பட் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இல்லை எனக்கு அந்த கார்டு வந்து எனக்கு வேண்டாம், நான் வந்து அவ்வளோ ஒரு ஃபீ பே பண்ண மாட்டேன். ஐ வாஸ் யூசிங் மெலினியா அட் தட் டைம். அந்த கார்டு இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேன், அதனால தான் லிஸ்ட்டில் இல்லை. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் ஐ வில் கிவ் யூ த கார்டு ஃபார் ஃப்ரீ ஈவன் வித்தவுட் ஆனுவல் ஃபீ ஆர் ஜாயினிங் ஃபீ, பட் ஆன் ஒன் கண்டிஷன், நீங்கள் வந்து இயர்லி இதில் வந்து நீங்கள் 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருந்தாங்க. விச் சீம்ஸ் குட். பட் அகெயின் அது என்ன பண்ணும் அப்படின்னா, என்கிட்ட இவ்வளோ கார்ட்ஸ் இருக்கனால, நான் ஏதோ 1-2 கார்டு வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த 3 lakhs per yearன்றது பெரிய விஷயமா இருந்திருக்காது. பட் இவ்வளோ கார்ட்ஸ்லையும் நான் ஒரு சில இடத்துல சில சர்டன் கண்டிஷன்ஸ் மீட் பண்ணணுன்றதுனால, அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையும் ஹெச்டிஎஃப்சி ரெகாலியா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதனால நான் அதையும் ரிஜெக்ட் பண்ணேன். அகெயின் அதுலேருந்து ஒரு 1 month கழிச்சு ஐ காட் அனதர் கால் ஃப்ரம் மை நியூ ரிலேஷன்ஷிப் மேனேஜர். அவர் என்ன சொன்னார்னா, சார் ஐ வில் கிவ் யூ திஸ் கார்டு ஃபார் ஃப்ரீ, அதே ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் இயர்லி 1.25 lakhs ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. விச் சீம்ஸ் குவைட் ரீசனபிள். ஸோ இந்த இயர் நான் எதுவுமே பே பண்ண வேணாம். அண்ட் இஃப் ஐ ஸ்பெண்ட் 1.25 lakhs திஸ் இயர், எனக்கு இந்த கார்டு நெக்ஸ்ட் இயரும் ஃப்ரீ ஆகும். ஸோ அந்த ஒரு லிமிட்டை மட்டும் நான் ரீச் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வெரி ஈஸி. என்னோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸை நான் பே பண்ணாலே ஆல்மோஸ்ட் half ஆஃப் த டார்கெட்டை நான் மீட் பண்ணிடுவேன். ஸோ ரெகாலியாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நான் இன்னும் கம்ப்ளீட்டாக கூட பார்க்கல. லைக் இந்த கார்டு வந்து எனக்கு ஒரு 2 months தான் இருக்கும். பட் இந்த கார்டு எனக்கு 2 years 3 yearsஸாக கிடைக்கல அப்படின்றதுனால இதை நான் டார்கெட் பண்ணி வாங்கினேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் க்ளோஸ் டு மீ. லாஸ்ட்டாக பார்க்க போகிற கார்டு தான் ஹெச்டிஎஃப்சி கோபிராண்டட் வித் ஸ்விக்கி. இந்த கார்டை ஸ்விக்கி யூஸ் பண்ணுற எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நத்திங் மச் டு டிஸ்கஸ் அபவுட். நான் அதிகமாக ஸ்விக்கி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாலும் ஜொமேட்டோ நான் யூஸே பண்ண மாட்டேன். ஸோ நான் ரேராக யூஸ் பண்ணுறது ஸ்விக்கி தான். எவ்ரி டிரான்சாக்ஷன் ஐ கெட் 10% பேக் அப்படின்றது ஒரு நல்ல டீலாக தான் இருந்தது. ஸோ இப்போதைக்கு இந்த கார்டு வாங்கியிருக்கேன். எவ்வளோ நாள் இந்த கார்டு எனக்கு கண்டினியூ பண்ணுன்றது எனக்கு இன்னும் தெரியல. பிகாஸ் இந்த கார்டை வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு 3 ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பேன். இட்ஸ் பீன் அ மந்த் நவ். ஸோ ரொம்ப யூசேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் அந்த கார்டை ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டேன். பிகாஸ் இவ்வளோ கார்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே நான் தனியாக இப்படி ஒரு வேலெட் வச்சுருப்பேன். என் பேக்கில் எப்போவுமே இருக்கும். அதில் தான் என்னோட எல்லா கார்ட்ஸும் இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் இஷ்யூ வராமல் இருக்கிற வரைக்கும் இந்த கார்டு மேபி நான் வச்சிருக்கலாம். இல்லை இதோட யூசேஜ் எனக்கு ஜென்யூனாக யூஸ் ஆகுது அப்படின்னா நான் இந்த கார்டை வச்சுருப்பேன். இல்லைனா மேபி பை எண்ட் ஆஃப் திஸ் இயர் திஸ் கார்டு வில் பி ட்ராஷ்ட். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பேசின எல்லா கார்டும் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ திக்னஸில் ஒரு டெக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். கிரெடிட் கார்டை பற்றி பேசினாலே வந்து இந்த சந்திரமுகியில் ஜோதிகாக்கு ஒரு சீன் வைப்பாங்க தெரியுமா? இந்த பாருங்கள் இந்த கார்டு, இந்த பாருங்கள் அந்த கார்டு, இதில் இது இருக்குது, இதில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ ஆப்வியஸாக நான் அதை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு கூட சொல்லலாம். கிரெடிட் கார்ட்ஸை வாங்குறது ஈஸி, பட் அதை மெயின்டைன் பண்ணுறதும் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். திஸ் இஸ் மை கிரெடிட் கார்டு ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எனக்கு என்னமோ தெரியல, கிரெடிட் கார்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் அண்ட் அதோட அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அது அந்த அளவுக்கு எனக்கு டஃப்பாக தெரியல. அண்ட் டு த ஃபைனல் பார்ட், நான் சொன்ன மாதிரி ஒரு புது கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கேன்னு சொன்னால 12th கார்டு. இப்போ இது வரைக்கும் நம்ம 11 கார்டு பார்த்துட்டோம். என்னோட 12வது கார்டு இட்ஸ் ஃப்ரம் யூனி ஐ திங்க். ஓகே, இதுவும் ரீசெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் ஆன. ஐ திங்க் இவங்க வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு பதிலாக தே கிவ் யூ ரியல் கோல்ட் அஸ் ரிவார்ட். அதாவது இப்போ எனக்கு ஒரு டிரான்சாக்ஷனில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து எனக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக வரப்போகுதுன்னா அதுக்கேற்ற மில்லிகிராம் ஆஃப் கோல்டு எனக்கு அக்யூமுலேட் ஆகும். அண்ட் தட்ஸ்
ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நான் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படித்தேன். இட் வாஸ் ரியலி ப்ராமிசிங் அண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கார்டுக்கும் எனக்கு எந்த ஜாயினிங் ஃபீ ஒரு ஆனுவல் ஃபீ கிடையாது. இட்ஸ் அ ஃப்ரீ கார்டு. ஸோ நான் வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலான்றதான் தாட். அண்ட் இஃப் அட் ஆல் இது எனக்கு பெட்டராக யூசேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த லிஸ்ட்லேருந்து இன்னும் சில கார்ட்ஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் லெட்ஸ் சி. வச்சிடலாமா? கேமராவில் தெரியுதா? ஃபஸ்ட்டு டைம் அன்பாக்சிங். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? பேசிக் இன்ஃபர்மேஷன் இதை ஓரமாக வச்சிடலாம். அவ்வளோதான். கார்டு இந்த கேமரா ஓரியன்டேஷன் வேறு இதுவும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு த ஃபியூச்சர் ஆஃப் கிரெடிட். அதெல்லாம் பின்னாடி எழுதியிருக்கு, நான் இங்கே பார்த்துட்ருக்கேன். எஸ், கார்டு தெரியுதா? தெரியணும். நான் எடுத்து எப்படியும் அந்த டேப் அடித்து தான் இங்கே காட்டுவேன். பட் வில் சி. ஐ திங்க் இது பிளாஸ்டிக் கார்டு தான் நினைக்கிறேன். ஓகே, இதுலேயும் நம்பர் பின்னாடி தான் இருக்குது. ஸோ லைவ் அன்பாக்சிங். யூனி திருமலைராஜ் கோல்டு. இந்த கார்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் நேம் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் வைக்க முடியாது. நான் லெஜெண்டில் ஆர்டிஆர்னு வச்ச மாதிரிலாம் வைக்க முடியாது. உங்கள் பேன் பேஸ்டாக அவங்களே வந்து ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. லைக் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திருமலைராஜ் ஆர் திருமலைராஜ் வெறும் திருமலை, இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ சோஸ் திஸ். இந்த கிரெடிட் கார்டு வீடியோவுக்கு நான் ஒரு பார்ட் 2 போடுறேன் அப்படின்னா அந்த டைமில் இந்த கார்டுக்கான ஆக்சுவல் ரிவ்யூவாக நான் சொல்கிறேன். அண்ட் வித் தேட் மை டெக் இஸ் லைக் this on the top. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் கிரெடிட் கார்ட்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நான் இந்த லிஸ்ட்டில் ஏதாவது மேஜர் கிரெடிட் கார்டு விட்டுட்டேன்னா இந்த கார்டை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை இந்த கார்டில் ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள், நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். அண்ட் வித் தேட் சேட், இந்த கிரெடிட் கார்ட்ஸை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை மோஸ்ட்லி இந்த வீடியோட கடைசியில் தான் நான் வச்சுருப்பேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டோட மாஸ்டர்ன்ற மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் அடிக்கடி ரீல்ஸில் பார்த்துருக்க முடியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஃப் கிளப்பு ஆர் டாப் ரேட்டட் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் 7 ஸ்டார் ஹோட்டல்ஸில் எப்படி நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சு ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் டிப்ஸ் தரேன்ற மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் ஷேர் பண்ணியிருப்பார். சில இது ஜென்யூனாக நல்லா தான் இருந்தது, நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்றதுனால நீங்கள் ஒரு பர்ச்சேஸை போய் பண்ணக்கூடாது. லைக் அது ஒரு பேலன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். எவ்வளோ கிரெடிட் கார்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். நீங்கள் வித் ஆர் வித்தவுட் கிரெடிட் கார்டு நீங்கள் ஒரு பர்ச்சேஸை பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் எ கிரெடிட் கார்டு. ஆனால் கிரெடிட் கார்டு இருக்குன்றதுக்காக நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் கிட்ட போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜென்யூனாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்க போகிறீங்க அப்படின்னா இவர் சொன்ன ஆஃபர் மூலமாக நீங்கள் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கலாம். ஆனால் நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறதுக்கான நீடே இல்லை அப்படின்னா இந்த கார்டு இருக்குன்றதுக்காக நீங்கள் போகாதீங்க. உங்களை அந்த ஹோட்டலுக்குள்ளே வர வைக்கிறதுக்கான ஒரு ஆக்ட் தான் இந்த கிரெடிட் கார்டு ஆஃபர்னு கூட நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டே ஃப்ரீயாக இருக்கும். பட் ஆப்வியஸாக யூ வில் பி ஸ்பெண்டிங் மோர் ஆன் த சர்வீஸ் டாக்ஸஸ். நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற உங்களோட ஃபுட் சார்ஜஸ் அண்ட் அதர் சார்ஜஸ், இது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத செலவு. அண்ட் இந்த செலவில் உங்களை ஒன்ஸ் பழக்கி விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி ஃபார் காமன் பீப்புள். ஸோ இந்த ட்ராப்பை தான் இந்த கிரெடிட் கார்டு நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் அது ரொம்ப அழகாக ஷோகேஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ரீல்ஸ் அண்ட் லக்ஸூரியஸ் லிவிங் அந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீல்ஸ் அண்ட் யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்துருக்க முடியும். அதெல்லாம் கொஞ்சம் பர்பஸ்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆர் ஃபைன். இந்த மாதிரி தான் இருக்கணும், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணுன்ற மாதிரி உங்களுக்கு லைஃப் ஸ்டைலோ ஆர் இஃப் தே ட்ரை டு செல் யூ அ ட்ரீம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் கட் டவுன் பண்ணுங்கள். அது பின்னாடி போகிறதுல பெருசாக எதுவும் யூசேஜ் இல்லை. செகண்ட் திங், நம்ம ஆல்ரெடி பேசினது தான், கிரெடிட் கார்டோட இஎம்ஐஸ் கிட்ட நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்ஃபேக்ட் இப்போ நான் அந்த எஸ்பிஐ கார்டு பற்றி சொல்லியிருந்தேன். லைக் நான் வந்து 11 மாதத்துக்கு நான் ஃபியூல் அப் பண்ணேன் அப்படின்னா 12th மந்த் நான் பேசிக்காக வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலான்ட்டு. இந்த ட்ராவலில் நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிட்டேன், இல்லை ஒரு பில்லை பே பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அவங்க கொடுக்குற சார்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் லைக் தட் என்னோட மொத்த அக்யூமுலேட்டட் பாயிண்ட்ஸை நல்லிஃபை பண்ணுற அளவுக்கு, அதாவது அதை பிரேக் ஈவன் பண்ணிவிடும். நான் 11 மந்த்ஸ் அக்யூமுலேட் பண்ணியிருப்பேன், நான் 11th மந்தில் அந்த பில்லை ஒழுங்காக பே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், 12th மந்த்து நான் அந்த பாயிண்ட்டோட அதிகமாக என்னோட பெனால்ட்டி அமௌண்ட் வந்துடுற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் இருப்பேன். அப்போ இந்த இடத்த யோசிச்சு பாருங்கள். ஆன் பேப்பர் இட் லுக்ஸ் குட்,
எனக்கு இன்ஃபேக்ட் அவங்க சொன்னது தான் எனக்கும் ப்ராக்டிகலா யூஸ் ஆயிட்டு இருக்கு. நான் 11 மந்த்ஸ் யூஸ் பண்றேன். 12த் மந்த் நான் ஃப்ரீயா யூஸ் பண்றேன். ஆனா அதுல நான் 1 மந்த் மிஸ் பண்ணாலே என்னோட 11 மந்த் அக்யூமுலேஷனே போயிடும்ன்ற அளவுக்கு, வாட் இஃப் நான் கன்டினியூஸா 2, 3 மந்த் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த கார்ட வாங்கி எந்தவித பெனிஃபிட்ஸ் அனுபவிக்காம, இன்ஃபேக்ட் நான் பேங்க்குக்கு எக்ஸ்ட்ரா இஎம்ஐன்ற பேர்ல இன்ட்ரெஸ்ட் பே பண்றது தான் வந்து அதோட எண்ட் ஸ்டோரி. இதுதான் அந்த நெட்வொர்க்கோட டார்கெட்டுமே கூட. ஸோ எல்லாரும் இந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லா பில்ஸை வாட்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அண்ட் டேட்டா ஆல்சோ டசன்ட் சே தட். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இன்ஃபேக்ட் இந்த வீடியோவை நான் ஷார்ட்ஸாக கட் பண்ணி போடுறேன் அப்படின்னா, இந்த பார்ட்டில் நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். பிகாஸ் ஐ வாண்ட் திஸ் பர்டிகுலர் திங் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபார் சம் ரீசன்ஸ் என் சேனல்ல இருந்து வீடியோஸ் ரீச் ஆகிறத விட ஷார்ட்ஸ் கொஞ்சம் நிறைய ரீச் ஆகுது. அதனால இந்த பார்ட் கொஞ்சம் முக்கியமான விஷயம்னு கூட சொல்லலாம். உங்கள் பேங்க்கில் ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டுக்கான ஸ்பெண்டை தான் நீங்கள் கிரெடிட் கார்டில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் அக்கௌண்ட்டில் 1 லேக் இருக்குது. இந்த மந்த் நான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த 1 லேக் தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி கிரெடிட் கார்டில் பே பண்ணுவேன். நான் எப்போவுமே ஒரு நோட் டேக்கிங் ஆப்பில் என்னோட கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸை நான் நோட் டவுன் பண்ணிகிட்டே வருவேன் வித் மை ஆக்சுவல் கேஷ் பேலன்ஸ். ஸோ இப்போ 1 லேக்ல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஈவன் தோ என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெக்னிக்கலாக 1 லேக்னு இருந்தாலுமே, ஐ வில் சேஞ்ச் தட் டு 90,000 இன் மை நோட் டேக்கிங் ஆப். நான் மென்டலாகவே எப்படி ப்ரிப்பேர் ஆவேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி 10,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அப்போ என்கிட்ட பேலன்ஸ் 90,000 தான் இருக்குது அப்படின்ற மைண்டில் தான் நான் வந்து என்னோட யூசேஜ் வந்து நான் சேனல் பண்ணியிருப்பேன். அந்த மந்த் எண்டில் நான் பை கேஷ் ஆர் பை யூபிஐ ஆர் நெட் பேங்கிங், என்னோட டெபிட் கார்டு எது மூலமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் கிரெடிட் கார்டில் புஷ் பண்ணியிருப்பேன். அண்ட் சில இது ஆப்வியஸாக அந்த சில்லற செலவுலாம் போயிருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போது நான் அடுத்த மந்த் சேலரிக்கு வெயிட் பண்ணி தான் இந்த கிரெடிட் கார்டு பில்லை பே பண்ணணுன்ற நீட் எனக்கு கிடையாது. என்கிட்ட ஆல்ரெடி கேஷ் இருக்குது. அதை வச்சு தான் நான் பில்லை பே பண்ண போகிறேன். இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபஸ்ட்டு கார்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை எத்தனாவது கார்டு வச்சுருக்கீங்கனாலும் சரி, இல்லை கிரெடிட் கார்டு இப்போ தான் நீங்கள் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப் வேணும்னா இதுதான் அது. நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற கேஷை மட்டும்தான் செலவு பண்ணணும். என்னதான் கிரெடிட் கார்டுன்றது கடன் அட்டைன்னு அவங்க சொன்னாலும், நீங்கள் அந்த கடனை வாங்காமல் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் ஸ்மார்ட்டாக சேனல் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டை விட ஒரு பெட்டர் ஈல்டிங் டூல் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இந்த ப்ராசஸில் ஒரு இடத்துல தப்பு பண்ணாலும் அதோட டேமேஜ் ரொம்ப மோசமாக இருக்கும். அதாவது அந்த பில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதுலேருந்து கீழே விழுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ட்ராவலை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் திரும்ப திரும்ப அதே சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த டிரைவிங்கே தெரியல அப்படின்னா, உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது, எனக்கு அது தெரியலப்பா, இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, இதுக்கு நான் கையிலேருந்தே செலவு பண்ணிட்டு போயிடுறேன்ற மாதிரி தான் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்குன்னா, யூ அக்செப்ட் தட் கட் ஃபீலிங். யூ நோ யோர் செல்ஃப் பெட்டர். யார் சொல்கிறதையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் கிரெடிட் கார்டை பற்றி இவ்வளோ நேரம் பேசியிருந்தாலும், இது யாரையும் புஷ் பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குங்கன்னு சொல்கிறதுக்கும் கிடையாது, வாங்கியிருக்கவங்கள கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கும் கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பேன். அட் த சேம் டைம் கிரெடிட் கார்டை பற்றின சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் வார்னிங்ஸும் நான் சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் இட். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கிரெடிட் கார்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கோ, இல்லை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணி பிளாக் ஆகிருக்கவங்களுக்கோ இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா நல்லதும் அடிக்கிட்டே போகலாம், கெட்டதும் அடிக்கிட்டே போகலாம். ஸோ அதுக்கான டெசிஷன் உங்களோடதாக தான் இருக்கணும். எந்தவித இன்ஃப்ளூயன்ஸும் அதில் இருக்கக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய். இதுதான் தம்ப்நெயில்.